தூரம் வந்துட்டோம். அங்கே பாருங்க பீச்சு. இன்னும் மேலே போனால் நல்லா இருக்கும். மேலே போவோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாரு. தண்ணி பாட்டில் எடுத்துட்டியா கேட்டுக்கிட்டேன். உடனே ஓகே சொல்லிட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா பழகுனாங்க. அவங்க ஃபேமிலியும் ரொம்ப நல்லா பழகுனாங்க. ஸோ அதான் நம்ம ஊருக்காரவங்கன்றது. அதான். எங்கே போறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நாங்கள் காரைக்கால் பீச்சுக்கு போகிறோம். நான் ஹரி மது 3 பேர் தான் போகிறோம். அவங்க அப்பா வரல. அவங்க அப்பா கடைக்கு போகிறனால நாங்கள் 3 பேரும் பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு எப்போ பாரு பீச்சே காமிக்கிறீங்கன்னு உங்களுக்கும் போர் அடிக்கும். இருந்தாலும் என்னை பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்களா, சரி நம்ம பீச்சில் வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்னு. 4 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடியே போயிடலாம். எங்கள் வீட்டிலேருந்து போகிறதுக்குள்ள 10 நிமிஷம் தான். காரைக்கால் பீச்சு கிட்ட தான் இருக்குது. இப்போ போகலாமா மது? போகலாம், வாங்க போகலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்கு வந்துட்டோம். இப்போ மணி வந்து 4 மணி ஆகுது. கொஞ்சம் சுமாரான கூட்டம் இருக்குது. கொஞ்சம் லேட்டாக ஆனால் தான் நல்லா கூட்டம் வரும். இப்போ ஹரி மது லைட் ஹவுஸ்க்குள்ளே போகிறாங்க. ஒரு சிஸ்டர் வரேன்னாங்க, வெயிட் பண்ண சொன்னாங்க. அதனால் நாங்கள் லைட் ஹவுஸ்கிட்ட நிற்கிறேன்னு சொல்லியிருக்கோம். வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் லைட் ஹவுஸ் அவங்க வரட்டும் போகலாம். நம்ம போயிட்டோனாக்கா காணான்னு தேடுவாங்களா சிஸ்டர் வந்து. வருங்க. ஆமாம், டிக்கெட் வாங்கினா தான் உள்ளே போகலாம். தெரியாதா? இல்லை, இங்கே ஊஞ்சலில் விளாட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர் பார்க்குறதுனால சிஸ்டர் வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் லைட் ஹவுஸ் பார்க்குறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். வாங்க நம்ம லைட் ஹவுஸ் பார்ப்போம். காரைக்காலில் வந்து நான் லைட் ஹவுஸ் என்ன வீடியோ போட்டதில்லை. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து லைட் ஹவுஸில் என்னென்ன இருக்குன்னா அப்படியே சுற்றி பார்க்கலாம். வாங்க போகலாமா? இதுக்குள்ளே போகணும். இப்போ கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் லேட்டாக ஒரு 5 மணிக்கெலாம் வந்தால் செம்ம கூட்டம் இருக்கும். இதில் ஏறவே முடியாது. நான் முன்னாடி போயிருக்கோம். இப்போ ரொம்ப நாளாச்சு லைட் ஹவுஸ் போய். சரி வாங்க பார்க்கலாம். வியூ நல்லா சூப்பராக இருக்கும். வியூ காமிக்கிறேன் பாருங்க. அவங்க சிஸ்டர் வந்தாங்களே அவங்களே. ஆமாம், படி ஏறவே முடியல. கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். அங்கே பாருங்க பீச்சு. இன்னும் மேலே போனால் நல்லா இருக்கும். மேலே போவோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். மூச்சு வாங்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஆர்பாரில் போட்டெலாம் நிறைய கட்டியிருக்கு. இன்னும் போட்டெல்லாம் எடுக்கலை. இன்னும் ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்களா, அதுலேருந்து போட்டு இன்னும் எடுக்கலை. இனிமேல் தான் எடுப்பாங்க. அங்கே லீவ் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே சுற்றி வாங்க. கொஞ்சம் லேட்டாக ஊஞ்சல்லாம் சுத்தம். இப்போ கொஞ்சம் இருட்டாக எல்லாமே தெரியுது. ஸ்கூல் டைம் இங்கேருந்து கடற்கரை எஜ்ஜு பண்ணா. போட்டெலாம் இருந்தால் நல்லா தெரியும். போட் என்ன இதில் வந்து அவங்க கடை எங்கே இருக்குன்னு கண்டுபிடியாரி. நம்ம வீட்டுக்கிட்ட அவங்க போட்டாங்கல்ல ஃபிஷ் கடை. வா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கூட வந்த சிஸ்டருக்கு வந்து இதில் ஏற முடியல ஃப்ரெண்ட்ஸ். கீழே நிற்கிறாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு கீழே நம்ம அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. போகலாம். அங்கே பாருங்கள், இதுதான் அப்படியே நம்ம பீச்சை சுற்றி இருக்கிற தான் ஆர்பாரு. தண்ணி பாட்டில் எடுத்துட்டியா? தண்ணி பாட்டில் ஏறல, இறங்கலாம். மது எனக்கே பயமாக இருக்கும். அது இல்லை இப்படியே சைடாக இறங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் பார்த்துக்கால பயமாக தான் இருக்கு. கார் வரைக்கும் இல்லை போச்சு. பீச்சுக்கு வந்தாலே காரைக்கால் பீச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வாக்கிங்லாம் நிறைய பேர் வருவாங்க காலையில். நம்ம எப்போயாவது வர்றது தான் பீச்சுக்கு. இப்போ அங்கே போகணும். பீச்சுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். அங்கே போகணும் நடந்து. எப்படியாவது போய் கொஞ்சம் தண்ணியில் காலை நினச்சிட்டு வந்தால் தான் பீச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வாங்க போகலாம். எங்கே அரிய காணோம்? இப்போ காதில் விழு பாருங்க. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சிஸ்டர் மீட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஏற்கனவே வீடியோலேயே பார்த்துட்டே இருக்கிறீங்க. இவங்களோட தான் நாங்கள் காரைக்கால் பீச்சே சுற்றிட்டு இருக்கோம். சிஸ்டர் வந்து அவங்க பிறந்தது தான் காரைக்கால். அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது வந்து சென்னை. இப்போ ஸ்கூல் லீவுனால அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வரணும், உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க. எப்படின்னு அவங்கக்கிட்டே கேட்போம். நீங்களே சொல்லுங்கள் சிஸ்டர், என்னை வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்களோட வீடியோ நான் பார்த்தேன். எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இவங்க வந்துட்டு காரைக்கால்னு சொல்லிட்டு.
கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி காரைக்காலரவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். உடனே ஓகே சொல்லிட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா பழகுனாங்க. அவங்க ஃபேமிலியும் ரொம்ப நல்லா பழகுனாங்க. ஸோ அதான் நம்ம ஊருக்காரவங்கன்றது அதுதான். ஆமாம், நம்மளுக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. யாரும் சும்மா சாதாரணமாகவே யாராச்சும் நம்ம மேலே பாசமாக இருந்தாலே போதும். அதை தான் நாங்கள் விரும்புகிறது. ஆனால் நானும் அப்படி தான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஒரு நண்பராக சூப்பராக சிஸ்டர் ரொம்ப பழகுறாங்க. ஆனால் காரைக்கால் தான் இருந்திருக்காங்க. இப்போ அவங்க பிறந்த வரையும் எனக்கு இது வரைக்குமே தெரியாது. இப்போ ரீசெண்டாக இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் நான் காரைக்கால்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து பீச்சை வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எனக்கு எழுங்க நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களும் யூடியூப் சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சேனல் நேம் வந்து காரை வீடு விலாக். இவங்க சேனலில் வீடியோலாம் நிறைய போட்டிருக்காங்க. குக்கிங் விலாக்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. நானே இவங்க வந்ததுக்கப்புறம் தான் அவங்க சேனலுக்குள்ளே போய் பார்த்தா ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க வீடியோ. அவங்க பையனும் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. வீடியோலாம் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. நீங்களும் பாருங்கள், காரை வீடு விலாக் அவங்களோட சேனல் நேம். தண்ணியில் இறங்கலாமா? தண்ணியில் இறங்கலாமா? நீங்க இறங்க மாட்டீங்களா? சரி பாப்பலாம். புரியாடா. அவ்வளோதான் அவ்வளோதான். நல்லா இருக்குல்ல? அவங்கதான் வர மாட்டாங்க தள்ளியில. புரியல போதடா. காரை மெரினாவில் வந்து மேலே வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. கீழே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இதில் வந்து சாப்பிட்றது. அதான் வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கணும். பர்த்டேலாம் இங்கே தானே கொண்டாடுவாங்க. அது அங்கேயா? அந்த இருக்கு கூட்டாந்தா அங்கே ஸ்டேஜ் இருக்கு பாருங்க. அது ஸ்டேஜ் போட்டு அதில் கொண்டாடு. ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோம் பாருங்கள், காரை மெரினாக்கு வந்திருக்கோம். காஃபி குடிக்கலான்னு சிஸ்டர் வந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. பீச்சில் வந்து எதுவுமே சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு கடலை வாங்கிட்டு வந்திருக்கோம். நெடக்கடலை, வேர்க்கடலை நாங்கள் சொல்லுவோம். அவங்க ஊர் வந்து மல்லாக்கொட்டைன்னு சொல்லுவாங்களாம். இதை இப்படிதானே? ஆமாம், காரைக்காலில் பார்த்தீங்கன்னா மல்லாட்டைன்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் வந்து இது வேர்க்கடலைன்னு சொல்லுவோம். நாங்கள் பட்டுக்கோட்டையில் அங்கேயே இப்படி தான் சொல்லுவோம். இங்கேயும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் வேர்க்கடலைன்னு. அதனால் பீச்சிலேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம். காஃபி வந்து இப்போ தான் மிஷினை வந்து ஆன் பண்ணியிருக்காங்களாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அதனால் இதை நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். அப்புறம் காஃபி வாங்கி குடிச்சிட்டு இதோட முடிச்சிட வேண்டியதுதான் வீடியோவை. காஃபி வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காஃபி அரிக்கு ஜூஸ் வேணுமா? அந்த கடையில் ஜூஸ் இல்லையா? அரி வந்து கொஞ்சம் சோகமாக இருக்கான். போகிறது இல்லாமல் எங்கேயாச்சும் ஜூஸ் வாங்கி அரிக்கு கொடுப்பான். அரி வந்து அந்த சிப்ஸில் மைனஸ் சிக்கன்லாம் போட்டு கொடுப்பாங்கள்ல, அரியும் அதுவும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டாங்க பீச்சிலேயே. அதை வந்து வீடியோவில் காமிக்கலை. அதை ஒன்றும் வாங்கி கொடுக்கலான்னு நீங்களே சொல்லுவீங்க. நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களாம்மா, அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுத்தா என்னம்மான்னு கேட்பீங்க. ஆல்ரெடி அவங்க சாப்பிட்டாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். காஃபி ரெடி ஆயிடுச்சு. போய் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க. காஃபி அதிகம் அதுக்கும் காப்பி வேணாமா? உங்களுக்கு ஜூஸ் வேணுனால நானும் சிஸ்டர் மட்டும் காப்பி குடிக்க போகிறேன். சரிங்க, சுகர் அதில் போட்டிருப்பாங்க, கலக்கிக்கணும். ஆல்ரெடி நாங்கள் அங்கே பீச்சில் குடிச்சிருக்கோம். அந்த காஃபி நல்லாயிருக்கும். ரைட், காஃபி குடிச்சிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிடும். சரிங்க, காஃபி குடிச்சிட்டே பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் சொல்லுங்கள். பாய்.